ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்காசி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? செல்வத்தோட சொந்தக்காரங்க கோவப்பட்டு சண்டை பிடிச்சி முத்துவை தள்ளி விட்டுறாங்க. எல்லாத்தையும் மீறி தள்ளி ஓடி போய் முத்துவை வந்து மீனா தூக்குறாங்க. என்னங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து வந்து பாவமாக அப்படியே நின்றுட்டு இருக்காரு. முத்துவும் மீனாவும் என்ன செய்யறதுனே தெரியாமல் இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே செல்வத்தோட ஒய்ஃப் ஓடி வந்து, அண்ணா என்ன மன்னிச்சிருங்கண்ணா, இந்த மனுஷனால இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு நீங்கள் தான் காசு கொடுத்தீங்க, ஆனால் உங்களையே இப்படி அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அங்கே அப்பவும் செல்வம் வந்து குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து, அண்ணா சாப்பிட்டுட்டு போங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இல்லைம்மா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே, சாப்பிட்றீங்களா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அதான் அங்கேயே சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக நின்றுட்டு இருக்காரு. உடனே அண்ணாமலை வராரு. வந்த உடனே, என்னப்பா சீக்கிரமாக வந்துட்டீங்க, ஃபங்க்ஷனில் அதுக்குள்ளே முடிச்சிருச்சா, நல்லா நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மீனா வந்துட்டு, ஓ ரொம்ப நல்லா நடந்தது மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா முத்து, உன் ஃப்ரெண்டு நல்லா உன்னை கவனிச்சானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் மாமா, ரொம்ப நல்லா கவனிச்சாரு. இவரோட மரியாதை என்ன, இவருக்கு என்ன மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு முத்து அப்படியே திரும்பி பார்த்துட்டே இருக்காரு. ஆமாம் மாமா, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே இவரை ஓஹோன்னு மரியாதை பண்ணாங்க. அதை பார்க்கறக்கு எனக்கே பிரமிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படியாம்மா, கேட்கறக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. இதுக்கு தாண்டா முத்து சொல்கிறது, முந்தியெல்லாம் நீ எங்காவது போனால் உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, இப்போ பார்த்தியா உனக்குன்னு ஒரு மரியாதை கிடச்சிருக்கு, அதுக்கு தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. முத்து போய் ஹாலில் கட்டலில் உட்கார்றாரு. மீனா பக்கத்துலேயே வந்துட்டு பேசுறதுக்கு வராங்க. உடனே முத்து இருந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேங்க்ஸ் எதுக்குங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்பா கிட்ட வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி நீ சொல்லாமல் இருந்தியே, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படிங்க நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு அவமானம்னா எனக்கும் அது அவமானம் தானே. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறக்கு முன்னாலே உங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் வராமல் நீங்கள் மட்டும் போனால் உங்களுக்கு மரியாதை இருக்காது வீட்டில் வெளியே 2 பக்கமே, அதனால தான் நான் வரேன்னு சொன்னேன்ல. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் அவமானம் தான், அதை எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து உங்களை குத்தி காட்டி பேசணுங்கிறதுக்காக பேசினேன்னு நினச்சி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல எவ்வளோ தூரம் சொல்லியும் காசை கொடுத்தும் எப்படி தண்ணியாக காசை செலவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டாமல் ஆனால் குடிக்கிறதுக்கு எத்தனை செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா அது எனக்கு கூட சொல்லவே இல்லாமல் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இருந்தாலும் ஃபங்க்ஷன்னா அப்படி இப்படி இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்படி இப்படி இருக்கணும்னு என்ன கட்டாயமா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. சரி வாங்க, அங்கே சாப்பிடாமே வந்துட்டீங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு முத்து வந்து வெளியே கிளம்பி போகிறாரு. கிளம்பி கார் ஷெட்டுக்கு போகிறாரு. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க. நாங்கள் இப்படியெல்லாம் நினைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லைடா முத்து, அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு காசு கொடுத்த உடனே அங்கே எல்லாரும் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் ஷெட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. அப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து செல்வமும் அப்படியே குடிச்சிட்டு தள்ளாடிட்டே தான் வராரு. வந்தவர் வந்து, என்னை மன்னிச்சிடா முத்து, என்னால் உனக்கு அவமானமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முத்து வந்து இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. சொந்தக்காரங்க பெருமையாக பேசணும், நான் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணினேன், ஆனால் அவங்களுக்காக தான் செஞ்சேன், அதை கூட புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாரு. டேய் எதுக்குடா இதெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னு செல்வம் வந்துட்டு, யாருக்காக செலவு பண்ணணும், அவனுங்களே இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க, சொந்தக்காரங்களுக்கு செய்யறதே தப்புடா, மீனா சிஸ்டர் சொன்னது ரொம்ப சரிதான், உன்னோட தேவைக்கு மட்டும் நீ ஏதாவதுனா செலவு செய்ய, மற்றவங்க என்ன நினைப்பாங்கிறதுக்காக செலவு செய்யாதேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, அது ரொம்ப சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே முத்துவோட மனசே வந்து ஒரு மாதிரி ஆகுது. மீனா சொன்னது சரிதானோ அப்படின்னு சொல்லி முத்துவோட மனசில் ஒரு செகண்ட் ஓடுது. டே விடுடா, எதுக்குடா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், இல்லைடா மீனா சிஸ்டர் சொன்னது ரொம்ப சரிதானே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அவங்க சரியாக தான் சொன்னாங்க, இதில் உன்னையும் அவமானப்படுத்தி உன் காசையும் செலவு பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடா முத்து அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஷோரூமில் மனோஜ் ரோஹினியும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த செக்யூரிட்டி எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு தொலைவராங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு மூலையில் உட்காந்து அவர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நிறைய முட்டை அது இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. முட்டை எடுத்து அலாக்கா வாய்க்குள்ளே போட்டு அப்படியே முழுங்குறாரு. அதை பார்த்தோன்னே மனோஜ் இருந்துட்டு, என்ன ரோஹினி இவன் இப்படியே முட்டை எடுத்து இப்படியே ஒரே வாயில் முழுங்குறான், அங்கே பாரு ஒரு நாளைக்கு 14 முட்டை சாப்பிடுவேன்னு சொல்கிறான், காலையில் மட்டும் ஒரு மாதத்துக்கு 500 முட்டைக்கு மேலே சாப்பிடுவான் போல இருக்கே, இதனாலேயே நம்ம சொத்து அழிஞ்சு போயிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்ட ரோஹினி இருந்துட்டு, இந்த வேலைக்கு வேணும்னு சொல்லி தானே நம்ம அவனை எடுத்திருக்கோம், அப்புறம் நீ இப்படியெல்லாம் பேசினா எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, ரோஹினி பேசாமல் நானும் இதே மாதிரி சாப்பிட்டா எனக்கும் இதே மாதிரி உடம்பு பலமாக ஆயிருமில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னு ரோஹினி, ஏன் நீ செக்யூரிட்டி வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நட மனோஜ் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ரோஹினியோட ஃபோன் அடிக்குது. ஃபோனை பார்த்த உடனே அவங்க ஒரு மாதிரி பதட்டம் ஆகுறாங்க. உடனே மனோஜ் கிட்ட, நட போய் ஷோரூம்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி போய் பாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அமுச்சு வச்சிடறாங்க. அவர் அந்த பக்கம் அமுச்சு வச்சுட்டு அவசரமாக ஒரு ஓரமாக வந்த ரோஹினி வந்து ஃபோனை பார்க்குறாங்க. ஒரு மெசேஜ் வந்துருக்குது. அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து யாரோ ஒருத்தங்க ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ரோஹினி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அடுத்த செகண்ட் அவங்களுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசணுன்னே, என்ன கல்யாணி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. டேய் நீ எதுக்குடா என் பையனை போய் பார்க்கறக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பையனை எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன கல்யாணி, நான் உன் பையனெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான், சின்ன பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அப்புறம் அந்த ஆள் சொல்கிறாரு, உன் பையன் உன்ன மாதிரியே இருக்கான் கல்யாணி, அவன் நல்லா கிரிக்கெட் கூட விளையாடுறான், 4 எல்லாம் அடிக்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்குறாங்க. உங்கள் ஊர்லேயே தான் இருக்க இன்னமும் அப்படின்னு சொல்கிறாரு. என் பையனை எதுவும் செஞ்சிடாத அப்படிங்கும்போது, நான் உன் பையனை எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்குற வரைக்கும் உங்கள் அம்மா கூட உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களாமே, நீ மட்டும் நான் சொன்னதை கேட்கல அப்படின்னா உன் பையனை இங்கேருந்து அழகாக அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு இப்போ என்ன வேணும், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்ச நாள் நான் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருந்துட்டு போல இருக்கே, நான் ஒரு கேஸ் விஷயமா ஜெயிலுக்குள்ளே போயிட்டேன், ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் உன் நினப்பாவே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படியே இங்கே வந்து ரோகிணி ஒரே எரிச்சல் அடைகிறாங்க. நான் உள்ளே இருந்தாலும் சும்மா இல்லை, உன் புருஷனுக்கு 2 லெட்டர் வந்திருக்குமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை அமிச்சதே நான் தான் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஆள். உனக்கு இப்போ என்ன வேணும் சொல்லி தொலை அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. இப்போ கேட்டையே சரியான கேள்வி, நான் ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீ கரெக்டாக அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறாரு. ஃபோனை வச்ச ரோகிணி யோசிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.